ஒரு அஜித் ஃபேனாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து தலை தீபாவளி தான். தலைக்கு தான் வந்து முக்கியத்துவம். ஷோராக சொல்லலாம் தலை தீபாவளி. அது வந்து படம் ஹிட்டு ஃப்ளாப்பு அதெல்லாம் வந்து அஜித் விஜய் மாதிரியான ஹீரோஸ் வந்து நேஷனல் அவார்டுக்கு வந்து படம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஷோராக சொல்லலாம் இது வந்து நம்ம தலை தீபாவளி, எங்கள் தலை தீபாவளி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து பார்த்தோம்னா கூட வந்து விஜய் சார் படமோ இல்லை ரஜினி சார் படமோ வரும்போது தான் கொஞ்சம் உக்ரமாக இருப்பாங்க. அதுவும் விஜய் சார் படம் அப்படின்னா அந்த போட்டி அப்படிங்கிறது சென்னை மும்பை மேட்ச் மாதிரி இருக்கும். அஜித் விசஸ் ரஜினி அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிறது ஒரே நாளில் படம் பேட்டை விஸ்வாசம்லாம் பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் வந்து பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அது சிஎஸ்கே விசஸ் மும்பை மாதிரி இருக்கும், சென்னை மும்பை மேட்ச். ஸோ இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா அமரன் பிரதர் இந்த படத்தை ஒரு பஞ்சாப் மேட்ச்சு, ஒரு லக்னோ மேட்ச்சு, அந்த மேட்ச் மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஜாலியாக வந்து விளையாடுவோம், எந்த ப்ரெஷரும் அப்படி இல்லாமல். தல அஜித்தோட விடாமுயற்சி, சிவகார்த்திகேயனோட அமரன், இந்த பக்கம் ஜெயம் ரவியுடைய பிரதர், இந்த 3 படம் தான் இந்த வருஷத்துக்கான 2024 தீபாவளிக்கு ஒரு பெரிய கிளாஷாக வந்து இருக்க போகுது. இது வந்து கிளாஷ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 3 ஜேனர்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விடாமுயற்சி அண்ட் சிவகார்த்திகேயனுடைய இந்த அமரன் படம் பார்த்தோம் அப்படின்னா 2 படமும் வந்து சீட் எட்ஜில் வந்து உட்கார வைக்க போகுது. மீதி இருக்கிற ஜெயம் ரவியோட பிரதர் அந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபேமிலி ட்ராமா. ஸோ அது மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் வரப்போகுது. ஜெயம் ரவியோடைய அவருடைய பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்தது பிரதர் படத்தில். மக்காமிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஃபேஸ் பண்ணுறா மைக்கேல் அசி அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரோட அவங்க வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா எஸ்கேவோட அமரன், அது வந்து ஒரு பிரச்சனை தான். இன்னொரு பக்கம் பார்த்தா பிரச்சனை வரும்னு பார்த்தா விடாமுயற்சின்ற பேரில் ஒரு பிரளயமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஜித் குமார் அவர் படம். ஸோ அஜித் ஃபேன்ஸும் வந்து வெறித்தனமாக ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க இந்த தீபாவளி பொங்கல் டைமில். ஆனால் விடாமுயற்சி மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத விட ஒரு குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படத்தை, ஒரு வேதாளம் மாதிரி ஒரு படத்தை வந்து இறக்கிருக்கலாமோ இந்த தீபாவளிக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு தீபாவளிக்கு வேதாளம் இறக்கியிருந்தாங்க, சரியான ஒரு வெரைட்டியாக இருந்தது. ஆனால் விடாமுயற்சியும் ஒரு அதிரடியான ஒரு கதை தேவைப்படுற ஒரு சம்பவம் தான் இந்த தீபாவளிக்கு. இருந்தாலும் வேதாளம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அமரன் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய கதை. ஸோ அது வந்து கொஞ்சம் சீரியஸாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ வேதாளம் மாதிரி அஜித் சார் இறக்கியிருந்தாருன்னா கொஞ்சம் ஜாலியாக அது மாதிரி இருக்கும். ஆனால் விடாமுயற்சியில் அது மாதிரியான சம்பவம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வந்து பக்காவாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விடாமுயற்சி பார்த்தோம் அப்படின்னா ஏகே அவரோட படம். ஸோ அவருக்கு தான் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறதுனால, அவருடைய ஃபேன்ஸ் தான் அதிகன்றதுனால பெரிய பெரிய தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீன் வந்து அவருக்கு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் வெயிட்டாக இருக்கும். அனிருத்தோட மியூசிக்கு படம் வந்து ஒரு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே படம் ஒரே தீமில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் அமரன், இந்த எஸ்கே இவருடைய படம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய ஒரு உண்மையான ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை அப்படிங்கிறது சும்மா வேறு லெவலில் ஒரு உண்மை சம்பவம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சிவகார்த்திகேயனை வந்து நம்ம இந்த படத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே காமெடி, கொஞ்சம் அந்த ஃபேமிலி அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு இந்த சிவகார்த்திகேயன் தான். ஆனால் இந்த படத்தில் ஒரு புது சிவகார்த்திகேயனை பார்க்க போகிறோம். எப்படி துப்பாக்கியில் கேப்டன் ஜெகதீஷ் ஒரு புது அவதாரமாக வந்து விஜய் சாரை பார்த்தோமோ அது மாதிரியான ஒரு அவதாரத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒன்று அப்படின்னா ட்ரைலரில் பார்க்கும்போது அமரனில் எந்த இடத்துல சிவகார்த்திகேயன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இது தரலை. உதாரணத்துக்கு கமல் சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குருதி புனல் படத்தில் ஆர்மி அப்படியே ஆஃபீஸர் மாதிரியே இருப்பார். ஆள வந்தான்ல கேப்டன் விஜய் அது வேறு மாதிரி அப்படி இருப்பார். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது சில ஆக்டர்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு வருவாங்க. வாரணமாயிரம்ல சூர்யா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே அப்படியே வந்து நடிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் துப்பாக்கியில் விஜய் சார் எப்படி தனக்கு உண்டான அந்த ஒரு எலிமெண்ட்ஸை வச்சு பண்ணியிருப்பாரோ அது மாதிரி எஸ்கே வந்து அவருக்கு உண்டான சில ஒரு புது ஆக்ஷன் அவதாரத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அமரனும் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் தான் இந்த 3 படமுமே. ஏன்னா இந்த 3 படமும் வேற ஒரு கான்செப்ட் ஒரு ஜேனரில் வருது. இன்னொன்று கங்குவா வேட்டையனுக்கு இருக்கிற ஒரு ப்ரெஷரு, ஒரு ஃபேன் வாரு, ஒரு யார் இந்த போட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் இந்த இடத்துல இருக்காது. ஜனங்க வந்து 3 படத்தையுமே வந்து கொண்டாட தான் போகிறாங்க அதுங்கிறது உறுதியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியான கிளாஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்கே வந்து பார்த்தோம்னா ஒரு வளர்ந்து வராரு. ஸோ இந்த டைமில் எஸ்கே மேலேயே வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹேட்டர்ஸ் இருக்குது. சிவகார்த்திகேயன் அப்படின்னாலே ஒரு பெரிய வெறுப்பு அப்படின்றது பெரிய அளவில் வந்து இருக்குது இப்போதைக்கு பார்த்தோம்னா. ஸோ இந்த வெறுப்பு எல்லாமே பார்த்தோம்னா இந்த படத்துடைய விமர்சனம் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்க்காத சிவகார்த்திகேயன்
வேற லெவலில் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேற ஒரு இமேஜை வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்து மேலே எல்லாருக்கும் மரியாதை இருக்கும். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸும் வந்து பார்த்தோம்னா கூட வந்து விஜய் சார் படமோ இல்லை ரஜினி சார் படமோ வரும்போது தான் கொஞ்சம் உக்ரமாக இருப்பாங்க. அதுவும் விஜய் சார் படம் அப்படின்னா இந்த போட்டி அப்படிங்கிறது சென்னை மும்பை மேட்ச் மாதிரி இருக்கும். அஜித் விசஸ் ரஜினி அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிறது ஒரே நாளில் படம் பேட்டை விஸ்வாசம்லாம் பார்த்துருப்போம். அது வந்து ஒரு ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் வந்து பார்த்தோம்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அது சிஎஸ்கே விசஸ் மும்பை மாதிரி இருக்கும், சென்னை மும்பை மேட்ச். இந்த காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, அமரன் பிரதர் இந்த படத்தை ஒரு பஞ்சாப் மேட்ச்சு, ஒரு லக்னோ மேட்ச்சு, அந்த மேட்ச் மாதிரி தான் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு ஜாலியாக வந்து விளையாடுவோம், எந்த ப்ரெஷரும் அப்படி இல்லாமல். ஸோ இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் வந்து நிச்சயமாக இந்த படத்தை வந்து ஸோ சிவகார்த்திகேயனுக்கும் அஜித் சாருக்கும் இருக்கிற ஒரு நட்பு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ரொம்ப என்கரேஜ்லாம் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன். ரீசெண்டாக 2 பேரும் மீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஆர்மி ஆஃபீஸருடைய ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ஒரு மரியாதை, ஒரு உண்மையாக வந்து ஒரு கண்டென்ட் வைஸில் இந்த படத்து மேலே ஒரு பெரிய மரியாதை வந்து இருக்குது. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸும் அதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா எஸ்கேக்கு இருக்கிற அந்த விமர்சனம் வந்து மாறுமான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் பிரதர் ஜெயம் ரவி அவருடைய படம். இந்த படம் டைரக்டர் யாருன்னா ராஜேஷ். நம்ம 90s கிட்ஸும் சரி, ஒட்டுமொத்த இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணவர். குறிப்பாக சிவா மனசுல சக்தி, ஓகே ஓகே, அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி, பாஸ் என்ற பாஸ்கரன், இந்த 3 படமும் தொடர்ந்து வந்த படம் ஒரு ஹேட்ரிக் ஹிட்டு. தமிழ் சினிமாவில் பெரிய பேசப்பட்ட ஒரு இயக்குனர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சில படங்கள் வந்து சரியாக அமையல அப்படின்னு தான் சொன்னோம். ஆலினால் அழகுராஜா, இதே டைரக்டர் ராஜேஷ் எடுத்த ஆலினால் அழகுராஜா தான் 2013 தீபாவளியில் ஆரம்பம், அஜித் சாருடைய ஆரம்பம் அண்ட் ஆலினால் அழகுராஜா இந்த 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆலினால் அழகுராஜா தான் வந்து பார்த்தோம்னா ராஜேஷ் சாருடைய அந்த ஒரு டைரக்டராக வந்து ஒரு பெரிய ஒரு சரிவு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஆலினால் அழகுராஜா சில இடங்களில் வந்து கிரிஞ்சான படமாக இருந்தாலும் தியேட்டரில் வந்து பெரிய அளவில் கொண்டாடலைனாலும் வீட்டில் போடும்போது அந்த சொக்கத்தங்கம் ஜுவல்லரி காமெடி, அதுக்கப்புறம் வந்து காதர் பாய் பிரியாணி காமெடிலாம் ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். சில இடங்களில் படம் வந்து ஒரு கிரிஞ்சாக இருக்கும். ஓரளவுக்கு சந்தானமும் கார்த்தியும் ஓரளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் படம் வந்து அது பெருசாக எதிர்பார்க்கல. ஸோ அந்த படத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த நிறைய படங்கள் ஒரு தோல்வியை தான் தழுவுச்சு. வாசுவும் சரவணம் ஒன்றா படித்தவங்க கூட ஏதோ ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு சுமார் தான், பட் ஓகே மாதிரி இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் ராஜேஷ் அவர்களோட படம் இருக்குது. அதுக்கப்புறம் சில சீரீஸ் எல்லாம் பண்ணார். விக்டிமில் வந்து ஒரு சீரீஸ் பண்ணார். அப்புறம் சில கொஞ்சம் சீரியஸான சீரீஸ்லாம் பண்ணார். நிறைய படங்கள் ஜிவி பிரகாஷை வச்சு 2 படம் பண்ணார். ஓரளவுக்கு கிளிக் ஆகல. விக்டிம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்தது. இருந்தாலும் இப்போ இந்த படம், இந்த பிரதர் ஜெயம் ரவியோடைய இந்த படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ராஜேஷ் அவர்களுக்கு. ஏன்னா படத்தோட கான்செப்ட் பார்த்தோன்னா விடாமுயற்சியும் அது வந்து அமரனும் வந்து சீரியஸாக போனாலும் இந்த பிரதர் படம் வந்து ஃபேமிலியை கவர் பண்ணுற மாதிரி ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். ஸோ ஜெயம் ரவி இருக்கார், அப்புறம் சதுரங்க வேட்டை நட்டி சார் இருக்கார், ரோபோ சங்கர் இருக்கார். காமெடிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஆனால் அவருடைய அந்த ராஜேஷ் அந்த டைரக்டரோட டெம்ப்ளேட்லேருந்து அவர் இன்னும் மாறலை. நிறைய டைரக்டர்ஸ் அவங்களோட ஜேர்னர்ஸை மாற்றிட்டு இன்றைக்கி வேறு மாதிரி இருக்காங்க. இவர் அவருடைய அந்த யூனிவர்ஸ்லேயே வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பலாம். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க, ஃபேமிலிக்கான தேவையான படங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஓகே மாதிரியான ஒரு ஆல்பம் வந்து ராஜேஷ் டைரக்டர் ராஜேஷும் ஹாரிஸ் ஜெயராஜும் ஓகே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு வந்து கம்பேக்காக இருக்குமா அப்படிங்கிறதே பார்க்கணும். ஏன்னா மக்காமிஷி சாங் வந்து சும்மா வேறு லெவலில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பிரதர் ஒரு பெரிய ஹோப் அப்படிங்கிறது இருக்குது. 3 படமும் ஜனங்க வந்து இப்போ மக்கள் 3 படமும் இந்த தீபாவளிக்கு வந்து கொண்டாட போகிறாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஏகேவுடைய டாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி கடந்த 10-12 வருஷமாக ஏகே அவருடைய டாமினேஷன் வந்து இருந்ததோ தீபாவளி பொங்கலில், அதே டாமினேஷன் இந்த வாட்டியும் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக மற்ற படங்கள் ஒரு அஜித் ஃபேனாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து தலை தீபாவளி தான். தலைக்கு தான் வந்து முக்கியத்துவம். ஷோராக சொல்லலாம் தலை தீபாவளி. அது வந்து படம் ஹிட்டு ஃப்ளாப்பு அதெல்லாம் வந்து இங்கே வந்து நேஷனல் அவார்டுக்கு வந்து யாரும் படம் பண்ண போகிறதில்ல. அதாவது அஜித் விஜய் மாதிரியான ஹீரோஸ் வந்து நேஷனல் அவார்டுக்கு வந்து படம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஷோராக சொல்லலாம் இது வந்து நம்ம தலை தீபாவளி, எங்கள் தலை தீபாவளி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வாரிசுக்கு அப்புறம் பார்த்தோம்னா லியோன்னு ஒரு படம் கொடுத்தாரு விஜய் சார். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து இப்போ கோட்டு தரப்போகிறாரு. ஆனால் துணிவுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் வந்ததில் எந்த படமும் வரல. போன வருஷம் மழை பொய்த்து போன மாதிரி எப்படா மழை வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்கிற மாதிரி அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படா விடாமுயற்சி வரும்னு வந்து அவ்வளோ ஒரு வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்கே போட்டி பெருசாக வந்து ஒரு ஹேட் இருக்காது. இருந்தாலும் ஒரு மீடியாவில், ஒரு பப்ளிக்கில், ஒரு சோஷியல் மீடியாவில் டைரெக்டாக ஒரு சில இதெல்லாம் வந்து
கிரியேட் பண்ணுவாங்க. எஸ்கே மேலேயும் ஒரு வெறுப்பை திணிப்பாங்க. ஸோ எஸ்கே வச்சு அஜித்தை வந்து ஏதாவது இது பண்ணும், அஜித் சாரோட ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது பெருசாக இல்லைனாலும் இந்த 3 படத்தையும் வந்து நம்ம கொண்டாட தான் போகிறோம். ஸோ உண்மையாகவே ஒரு பெரிய ட்ரீட் இந்த தீபாவளிக்கு வந்து நம்ம இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்து விடாமுயற்சியோட அப்டேட் என்ன வரப்போகுது, ஸோ இந்த படங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, தீபாவளி வின்னர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த 3 படங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.